வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் இது ஒரு டைப். இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல இந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாடல், ஏதாவது ஒரு டேட்டா செட்டு கொடுத்தோம்னா அது ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும். அந்த மாடல்லாம் க்ரியேட் பண்ணாமல் நம்ம கொடுக்குற அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அதை ப்ரியாராக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் அந்த இன்ஸ்டன்ஸில் கொடுக்குறது தான் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங். The algorithm does not build an abstract model during training. Instead, it remembers all the training data. அந்த இன்ஸ்டன்ஸில் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கும். When a new data point comes in, it compare it to the saved instances. ஏற்கனவே டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்கோம், புதுசாக ஒரு டேட்டா அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங். வாட் இஸ் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்? இப்போ இதில் பாருங்கள், இது வந்து கே நியரஸ்ட் நெய்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டயக்ராம். இப்போ கேட்டகரி ஏ இது எல்லாமே ஒரு டேட்டாஸ், இது கேட்டகரி பி இது ஒரு டேட்டாஸ். இங்கே புது டேட்டா வந்து என்ட்ரு ஆகுது, இது ஒரு புது டேட்டா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இது கேட்டகரி ஏ, இது கேட்டகரி பி. நியூ டேட்டா பாயிண்ட் அசைன்டு டு த கேட்டகரி 1. ஏன்னா இப்போது இந்த குரூப்புக்கு இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த குரூப்புக்கும் இடையில தான் இந்த பாயிண்ட் இருக்குது. எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை வந்து இந்த குரூப் கூட இணைச்சு இது வந்து இந்த கேட்டகரி ஏனுடையதுன்னு முடிவு பண்ணிடும். அதான் நியரஸ்ட் நெய்பர்ஸ். யார் பக்கத்தில் இருக்கோ, எந்த குரூப் பக்கத்தில் இருக்கோ அந்த குரூப் கூட இந்த நியூ டேட்டா பாயிண்ட்டை இணைச்சி விட்டுரும். இதுக்கு பேர் தான் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், கேஎன்என். ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங்க்கு. ஓகேங்களா? இட் ப்ரெடிக்ட் த லேபிள் ஆஃப் எ நியூ டேட்டா பாயிண்ட் பேஸ்ட் ஆன் த கே மோஸ்ட் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ட்ரைனிங் செட். ஸோ இதுமாதிரி ஒரு ட்ரைனிங் செட்டுக்குள்ளே எது நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட் இருக்கோ அதை குரூப் பண்ணி அந்த கேட்டகரியில் சேர்த்துரும். ஏன் இந்த கேஎன்எனோட தேவை? சிம்பிளிசிட்டி, ஈஸியாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம், யூஸும் பண்ணலாம். No training time. It does not train a model ahead of time. It just store the data. So training is instant. So no complex calculation. இது என்ன பண்ண போது, எந்த டேட்டாவும் ஸ்டோர்லாம், அதாவது மெமரியில் வச்சுக்க போகிறது அந்த டைமுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்புறமா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும்னா விட்டுடும். ஸோ கேல்குலேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸும் இருக்காது. ஒர்க்ஸ் வெல் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? எஸ்பெஷலி வென் யூ ஹாவ் a small data set or the data is not linearly separable. ஸோ ஒரு பெரிய டேட்டா செட்டில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நியரஸ்ட் நெய்பர் ஈஸியாக குரூப் வைஸ் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள், ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். ப்ரெடிக்ட் கேட் ஆர் டாக். ஸோ ஒரு குரூப் செட் இருக்குது, அதில் கேட் ஆர் டாகான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? அப்புறம் ரெக்ரெஷன்லேயும் இது ரொம்ப பயன்படும். ரெக்ரெஷன் ஆனது ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸில் நம்ம அதுலேருந்து ஒரு அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அப்சர்வேஷனுக்கு வர்றது, ஃபைனல் அவுட்புட்டுக்கு வர்றது தான் ரெக்ரெஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம ஒரு லைனே வரையலாம். அதான் ரெக்ரெஷன் லைன்லாம் சொல்லுவோம். ப்ரெடிக்ட் த நம்பர் லைக் ப்ரைஸ் ஆர் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கேட்டகரி ஒன்று இருக்குது, டெம்பரேச்சர் கேட்டகரி இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே என்னது, ஒரு நம்பர் பேஸ்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஃப்ளெக்சிபிள். ஸோ கிளாஸிஃபை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த கேஎன்என் பயன்படுது. எப்படி இந்த கேஎன்என் ஒர்க் ஆகுது? முதல்ல என்ன பண்ணோம்னா, ஸ்டெப் 1, ட்ரைனிங் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். KNN keep all the past data points in the memory. Example, இப்போ இதான் ஒரு டேட்டா, அதோடைய லாஸ்ட் டேட்டா. ஹைட்டில் வந்து 150, 160, 170, 180 இருக்குது. வெயிட் 50, 55, 70, 80 இருக்குது. லேபிளில் ஆப்பிள், பனானா. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், ஒரு புது டேட்டா வரப்போகுது. கெட் a நியூ டேட்டா பாயிண்ட். அதில் என்ன பண்ண போகிறோன்னா 165ன்னு ஹைட் ஒன்று வருது, 60 kgன்னு ஒரு ஹைட் வருது. அப்போது 165 எங்கே இன்சர்ட் பண்ணலாம், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். 60 kg இந்த இடத்துல வரும், அதாவது இந்த ஆப்பிளுக்கும் பனானாக்கும் இடையில் வரப்போகுது. இப்போ இதை நம்ம வந்து லேபிள் பண்ணோம், இது ஆப்பிளாக இருக்குமா இல்லை பனானாவாக இருக்குமான்னு. ஸோ அதான் ஸ்டெப் 3, கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் டு ஆல் ட்ரைனிங் பாயிண்ட்ஸ். அதாவது இப்போது இந்த இடத்துல வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் புது டேட்டாவை. இந்த ஆப்பிளுக்கும் பனானுக்கும் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் கேஎன்என் படி, அதை சூஸ் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம்.
x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தோம்னா அந்த வர ஆன்சர் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எந்த கேட்டகரிக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒத்து போதோ அதை குரூப் பண்ணிக்கும். ஃபைண்ட் த k நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஸோ let's say we choose k is equal to 3 எடுத்துப்போம். ஒரு 3 ட்ரைனிங் பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அந்த புதுசாக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் இல்லையா, அது கூட எது க்ளோசஸ்ட்டு நியரஸ்ட் டிஸ்டன்ஸோ அதன்படி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை கொடுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2ன்னு சொன்னோம்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னது 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ வேல்யூ யூக்ளிட் டிஸ்டன்ஸ் வேல்யூ 2. 1ன்னு சொல்கிறோம். ஸோ 2க்கு வந்து ஆப்பிள்னு சொல்லலாம், 1க்கு பனானான்னு சொல்லலாம். அப்போ ப்ரெடிக்ட் என்ன கொடுக்கலாம்? ஆப்பிள். ஏன் ஆப்பிள்னா இப்போது டிஸ்டன்ஸ் இதில் பாருங்கள் 2. ஸோ இதுக்கு கேட்டகரி நம்ம என்ன கொடுத்துருவோம்னா ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 2. ஸோ இது ஆப்பிள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்பிளாக இருக்கலாம். கவுண்ட் ஹவு மெனி நெய்பர்ஸ் ஆர் இன் ஈச் கிளாஸ். சூஸ் த கிளாஸ் தட் அப்பியர்ஸ் மோஸ்ட் ஆஃபன். இப்போது ஆப்பிளுக்கு 2 நெய்பர்ஸ், பனானாவில் ஒன்று தான் வருது. ஓகேங்களா? எப்படி சொல்கிறோன்னா இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த சென்டரில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா? போக போக டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஹைட் வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம 2 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் 1 இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அசம்ஷன் தான். ஸோ ஆப்பிள் வந்து 2, பனானா 1. ஸோ நம்மளுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஆப்பிள் தான் இருக்கும்னு. ஸோ இஃப் இட் இஸ் ரெக்ரெஷனாக இருக்கும்போது டேக் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த நெய்பர்ஸ். ஈக்குவலாக இருக்கும்போது இங்கேயும் 2 இங்கேயும் 2ஆக இருக்கும்பொழுது, இல்லை இங்கேயும் 3 இங்கேயும் 3ஆக இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் டிவைட் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அதில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். ரெக்ரெஷன் அப்போது ரெக்ரெஷன் நிறைய டேட்டாஸ் சேமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த KNNலாம் ஒர்க் ஆகுது. ஃபைனல் நம்மளுக்கு ரிசல்ட்டை பிரித்து கொடுத்துரும். இப்போது இது x1 x2 இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப், கேட்டகரியே கேட்டகரி பி. இந்த புதுசாக வந்ததை நம்ம ஒரு நியூ டேட்டா பாயிண்ட்டு எதில் ஒன்றில் ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஏல ஆட் பண்ணலாம், இல்லை பியில் ஆட் பண்ணலாம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் படி. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங்னு டெஃபினேஷன் எழுதணும். வாட் இஸ் k நியரஸ்ட் நெய்பர்ஸ், அதுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோடைய டெஃபினேஷன்ஸ். வாட் இஸ் த நீட் ஆஃப் KNN, how does KNN work, அதுக்கு step 1 step 2 step 3 Euclidean distance, find the k nearest neighbors and then make a prediction, return the result. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.